ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமிpokkisham. இன்றைக்கி நான் உங்ககிட்ட காட்டுற வீடியோஸ் வந்து 2 நாள் வீடியோ தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து அம்மா வீட்டுக்கு போகிறேன். அதனால் நான் ரெசிபி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண முடியல. எதுக்காக நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க. அதனால் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் போக போகிறேன். அதனால் நான் அவ்வளோவா ரெசிபி இல்லாமல் என்னுடைய டெய்லி ரொட்டீனில் நான் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்திருக்கேன். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். 2 நாள் வீடியோவில் நான் வந்து சாம்பார் வச்சுட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சேங்க. மாங்காய் சாம்பார், அவரைக்காய் பொரியலும் வாழைக்காய் வறுவலும் செஞ்சேன். சரி, நான் உங்ககிட்ட வீடியோ போட முடியாமல் போகக்கூடாதுன்றதுக்காக அன்னைக்குரிய வீடியோவையும் நான் இதோடு சேர்த்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பருப்புலாம் வேக வச்சாச்சு. காயெல்லாம் நறுக்கி வச்சுட்டேங்க. இனி வந்து தாளித்து விட வேண்டியது தான். ஏன்னா நான் எல்லா காயும் நறுக்கிலாம் வச்சாச்சு. இப்போ சாம்பார் வந்து தாளிச்சாச்சு. இந்த சைடு வந்து அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காய் அடுத்து வாழைக்காவை செஞ்சிட வேண்டியதாங்க. செஞ்சாச்சுன்னா மதியானம் சமையல் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் நான்ஸ்டிக் தவாவில் வந்து வாழைக்காய் செஞ்சிங்கன்னா ரொம்ப சுலபமாக டக்குன்னு நமக்கு வந்து வாழைக்காய் வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும். நம்ம வந்து இந்த அலுமினிய பாத்திரத்தில் சேர்க்கும்போது எப்படின்னா அது கொஞ்சம் ஒட்டிக்கும். கொஞ்சம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு கையில் இழுத்து விடுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லா வேலையும் முடிச்சாச்சு. எல்லா பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அன்சிகா குட்டி இங்கே வந்திருக்கு. சரி, அதை அப்படியே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அன்சிகா குட்டி அன்சிகா மாதிரியே இருக்குங்க. பயந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் வருது, அப்புறம் அப்படியே போயிடுது. இங்கே பாருங்கள், வரலாமா வேணாமான்னு பயப்படுது அது. அம்மா வீட்டில் வந்து அம்மா சமையல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஃபாஸ்டிங், இந்த ஃப்ரைடே எப்பவுமே ஃபாஸ்டிங். அதனால் இன்னைக்கு வந்து அவரைக்காய் சாம்பார், அவரைக்காய் அப்புறம் என்ன போட்டிருக்காங்க அம்மா, அவரைக்காய் சாம்பார் தானேம்மா, அவரைக்காய் முருங்கைக்காவாம்மா, அவரைக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் வறுவல். அவ்வளோதாங்க இன்னைக்கு லஞ்சு. இங்கே பாருங்க, இங்கே திடீர்னு உட்காந்துருக்கா, இங்கே திடீர்னு உட்காந்துருக்காங்க. எல்லாரும் நான் வந்து எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணுறீங்களா இல்லையா? ஆமாம், நான் வந்தனால எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். சரி, நான் உங்ககிட்ட சொல்லுங்கள், நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன்றது, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் இருந்துச்சு. நான் வந்து பார்க்க முடியாமே இருந்துச்சுங்க. அதனால் அம்மா வந்து பார்த்துட்டு போகலான்னு தான். அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் ஆனதுக்கு காரணமே அவங்க வந்து பிபி மாத்திரை போடாமல் ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் வந்து சரியாயிடும் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ரேயர் பண்ணாலும் எதுக்கு வந்து நமக்கு வந்து மருத்துவங்கள்லாம் எதுக்கு வந்து தேவன் அந்த நாணத்தை கொடுத்து வச்சுருக்காங்க, அதை யோசிக்காமல் இவங்க தான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அதனால் மாத்திரை போடலை இப்படி சொல்லியே பிபி ஹெவியாகிடுச்சுங்க. ரொம்ப முடியாமல் இருந்தாங்க கொஞ்ச நாளாக. இப்போ தான் வந்து கொஞ்சம் சரியாயிடுச்சு. நானும் வரணுன்ட்டே இருந்தேன், வர முடியாமல் போயிடுச்சு. திடீர்னு கிளம்பி நான் வந்துட்டேங்க. இந்த vlogல வந்து அவ்வளோவா என்னால் வீடியோ ரெடி பண்ண முடியலங்க. அதனால் நான் வந்து கொஞ்சம் தான் நான் எடுத்திருக்கேன். அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அம்மா சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. நான் எல்லாேருக்கும் வந்து சாப்பாடு வந்து இந்த குட்டீஸ்க்கெலாம் ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டு அடுத்து நம்ம சாப்பிட்லான்றதுக்காக நான் போட்டு பிசைஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அங்கே பாருங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் போச்சுங்க. நம்ம பர்த்டேக்கு சொன்னோம்ல, பாருங்க நான் சொல்கிறேன் சொல்லாதன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப முடியலங்க. அவங்களுக்கு வந்து நடக்க முடியாத அளவுக்கு வலி வந்துருச்சு காலெல்லாம். அப்புறமா எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு தான் இப்போ டேப்லெட் எடுத்த பிறகு தான் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்ல உடம்பு. இங்கே பாருங்கள், இது வந்து குட்டியாக ஒரு பலூன். இந்த பலூனில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா தண்ணியை வந்து ஃபில் பண்ணிவிட்டு எல்லாரும் அப்படியே தூக்கி போட்டு அடிச்சுட்டு விளாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள். எல்லோரும் நான் வந்து போயிட்டு அடுத்த நாளே கிளம்பி வந்துட்டேன். அதுக்குள்ளேயே அவங்களுக்குலாம் வந்து போகாத இருன்னே சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம வந்து வீட்டில் சாப்பாடுக்கு கஷ்டப்படுவார், வேற என்னப்பா, அதனால் வந்தாச்சு. இப்படி தாங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தது. இப்படி தான் இருந்தது. நைட்டு நாங்கள் எல்லோரும் வந்து ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸும் வாங்கி எல்லோரும் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. இப்படி தாங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்த நாள் வந்து நான் தம்பி வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கிளம்பி நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் நூடுல்ஸ் வேணுமா, நூடுல்ஸ் வந்து இந்த குட்டீஸ்லாம் நூடுல்ஸ் வேணும்ட்டாங்க. அதனால் அவங்களாம் நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க.
எங்களுக்கெலாம் வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கியாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அடுத்து நான் வந்து தம்பி வீட்டுக்கு போயிட்டேங்க. அடுத்த நாள் காலையில் கிளம்பி தம்பி வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணியும் தலைக்கறி வறுவலுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேந்தினி வந்து ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அதை விட சூப்பராக வேந்தினி வந்து ரெடி பண்ணோம். பாய் வீட்டு பிரியாணி மாதிரியே வேந்தினி ரெடி பண்ணோம். ஒவ்வொருத்தவங்களுடைய பிரியாணியும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குன்னுவாங்க. அந்த மாதிரி எனக்கு வேந்தினி பிரியாணி ரொம்ப பிடிக்குங்க. பாப்பாவை வந்து வீடியோ எடுக்கணுன்ட்டு இருந்தேங்க. பாப்பா செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. ஆனால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அவளோட விளாண்டுட்டு இருந்ததுலேயே கரெக்டாக போயிடுச்சு. இல்லைன்னா நான் பாப்பாவை வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக காமிச்சிருப்பேன். அப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சுங்க. நாங்கள் வந்து ஓலோ ஆட்டோ புக் பண்ணிவிட்டு நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். அடுத்த நாள் நாங்கள் வந்து மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் கிளம்பியாச்சு. காஃபி வந்து குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். இப்படி தான் நான் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு உடனே வர்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. இனிமேல் வந்து டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்கள்கிட்ட vlog வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நடுவில் வேளாங்கண்ணிலாம் போயிட்டு வந்துட்ட பிறகு உடம்பு கொஞ்சம் சரி வராத மாதிரியே இருந்தது. அலைச்சல் வெளியே போயிட்டு வந்தாலே நமக்கு ரொம்ப கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அம்மா வீட்டுக்கும் போகிற மாதிரி இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு வேலை இருந்துட்டு இருந்த மாதிரியே இருந்தது. இனிமேல் வந்து ரெகுலராக நம்ம சூப்பரான ரெசிபியோடு நம்ம வந்து vlog-ஐ வந்து இனிமேல் ரெகுலராக பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், இதான் திருச்சி ஏர்போர்ட். இது அவ்வளோ கிளியராக எடுக்க முடியல. நம்ம வந்து போயிட்டுருக்கும்போது எடுக்கும்போது கண்டிப்பாக வெளியே மட்டும் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணால் தான் தெரியும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை. அதே மாதிரி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட கமெண்ட் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு குக்கிங் வித் vlog-ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.